ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி திடீர்னு ராதிகா வீட்டை காலி பண்றதா சொல்லிட்டு கோபிக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாம அவங்க செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம ராதிகாக்கு உடனடியாக கால் பண்ணி அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஆனா ராதிகாவோ ஃபர்ஸ்ட் என்னதான் கோபி மேல இருக்க கோபத்தால வரமாட்டேன்னு சொல்லி சொன்னாலும், கோபி நீ வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன், நீ வர அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணதுனால ராதிகாவோ ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு கோபி வெயிட் பண்றாங்க. அதுக்காகவாவது அவங்க கிட்ட என்ன விஷயம்ன்றதை இன்னைக்கே பேசி முடிச்சுட்டு வந்துடலான்னு அவங்களோட வீட்டுக்கு ஒரு முடிவோட போறாங்க. ஆனா அங்கேயோ இந்த மாதிரி ஈஸ்வரி ராதிகா இந்த மாதிரி வீடு காலி பண்றோன்னு சொல்லிட்டு கோபி கிட்ட பேசுனதுனால ஏற்கனவே ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம கோபியோட மனசை மாத்தவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கோபி கிட்ட அவ போனா போட்டுப்பா, நீ இங்கே நிம்மதியா சந்தோஷமா எங்க கூடயே இந்த வீட்டுல இருந்திருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க பாக்கியா, ஜெனி, செல்வின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே டென்ஷனோட நின்றுட்டு இருக்கா. ஆனா கோபியோ என்னதான் முதல்ல மாதிரி அவங்களுக்கு பாக்கியா மேல வெறுப்பு இல்லைனாலும் அவங்க கிட்ட அன்பு காட்ட ட்ரை பண்ணாலும் இன்னுமே அவங்க ராதிகாவை விட்டு பிரிகிற மனநிலைமையிலேயே இல்லாததுனால அவங்க ராதிகாவை பார்க்கறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கடைசியா ஒரு வழியா ராதிகா கோபியை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு ஈஸ்வரி கொஞ்சம் கடுப்பானாலும் கோபி ரொம்பவே டென்ஷனோட, ஏன் ராதிகா ஏன் வீட்டை காலி பண்ற, அது மட்டும் இல்லாம காலி பண்ணிட்டு நீ உன்னோட அம்மா மயூன்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்க போக போறீங்க என்னை விட்டுட்டுன்னு சொல்லி கேட்க, உடனே ராதிகாவும் ஏங்க நீங்களா என்னை விட்டுட்டு போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன, அதனாலதான் நான் ஏன் முடிவை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு கோபி என்ன ராதிகா சொல்ற, நான் ஏன் உன்னை விட்டுட்டு போக போறேன், யார் அப்படி உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவோ செம்ம கடுப்போட நீங்க என்ன விட்டுட்டு போயிடுவேங்கன்னு சொல்லிட்டு இங்க யாருமே என்கிட்ட சொல்லல, இங்க இருக்கவங்க தான் என்ன உங்களை விட்டுட்டு போக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே என்னாலதான் கெட்டு போகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை விட்டுட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன்னா நீங்க பாக்கிய கூட சேர்ந்து சந்தோஷமா இதுக்கப்புறமா எப்பவும் போல வாழுவீங்கன்னு கூட சொல்றாங்க. ஸோ நான் எதுக்காக உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும், அதனால எனக்கு என்ன வரப்போகுது, சொல்லப்போனா நான் உங்களை கல்யாணம் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்றதை நீங்க நொடிக்கு நொடி எனக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கூட நீங்க அதாவது என் கூட வாழும்போது கூட உங்களோட குடும்பத்தை பத்தி தானே முழுக்க முழுக்க கவலைப்பட்டுக்கிட்டு அதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தீங்க. அதனாலதான் சொல்லப்போனா நமக்கு நடுவுல பிரச்சனையே வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா அந்த பிரச்சனையே வேண்டாம், நான் கஷ்டமும் பட வேண்டாம், நான் என் பொண்ணு கூட சேர்ந்து உங்க கண்ணே படாத தூரத்துக்கு எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ்ந்துக்கிறேன். இதுக்கப்புறமாவும் என்னால இந்த குடும்பத்துக்கிட்ட போராட முடியாது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கவங்க எல்லாரும் என்னை எவ்வளோ அசிங்கமா பாக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்ட கோபி என்ன ராதிகா புதுசு புதுசு சொல்லிட்டு இருக்க, யாரு உன்னை அசிங்கமா பாக்குறாங்க, யாரு உங்ககிட்ட என்ன விட்டுட்டு போக சொன்னாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவும் இனியாவை முறைச்சு பார்க்க, உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும் செம்ம கோபத்தோட இனியா கிட்ட, இனியா நீ ராதிகா கிட்ட என்ன பேசின அப்படின்னு கேட்க, உடனே இனியாவும் செம்ம தன்னாவட்டோட கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமா நான் தான் ராதிகாவை அப்பாவோட லைஃப் விட்டு போக சொன்னேன், அது மட்டும் இல்லாம அவங்க மட்டும் போயிட்டாங்கன்னா நீங்க அப்பா கூட சேர்ந்து வாழுவீங்கன்னு சொன்னேன், ஏன் நான் சொன்னதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு பாக்கியா செம்ம கோபத்தோட இனியாவோட கண்ணத்துல பல்லார்னு ஒரு அரிய விடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு ஈஸ்வரி ஏ பாக்கியா என்ன பண்ணிட்டு இருக்க, சின்ன பொண்ணு போய் அடிக்கிற அப்படின்னு கேட்க, உடனே பாக்கியாவும் இவ சின்ன பொண்ணு மாதிரியா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியுமே இனியாவோட கணத்தை ஒரு அரை விட்டுட்டு பழுக்க வச்சுட்டு, இதுக்கப்புறமாவும் கோபி இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்டது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கிட்ட இதுக்கு மேல இந்த ஆளு இங்க இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, மிஸ்டர் கோபி இப்போவாவது நீங்க உங்களோட வீட்டுக்கு கிளம்பி போறீங்களா, ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை என்னன்றதை நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட குடும்பத்தை பார்த்து நீங்க போகலைன்னா அங்க நீங்க போறதுக்கு குடும்பமே இருக்காது, உங்களை நம்பி வந்த ராதிகாவும் அவங்களோட பொண்ணும் உங்களோட லைஃப்பை விட்டு மொத்தமா போயிடுவாங்கன்றதை எப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதனால தயவு செஞ்சு நீங்க உங்களோட வீட்டுக்கு இப்பவே கிளம்பி போங்கன்னு சொல்ல, உடனே இந்த மாதிரி பாக்கியா பேசினதை கேட்டுட்டு கோபி ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்கா. ஆனா ஈஸ்வரியோ செம்ம கோபத்தோட பாக்கியா கிட்ட, ஒரு நிமிஷம் பாக்கியா, நீ சொன்ன மாதிரி பையன் இன்னைக்கே இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுவான், ஆனா அதை சொல்றதுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு, நீ ராதிகாவோட வீட்டுக்கு என் பையனை போக சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அது மட்டும் இல்லாம என் பையன் இல்லாத இடத்துல நான் மட்டும் எதுக்காக இருக்கணும், நான் என் பையன் கூடயே சேர்ந்து வெளியே போறேன், அதுக்கும் மேல நான் கண்டிப்பா ராதிகாவோட வீட்டுக்கு என் பையனை போக விடவே மாட்டேன், ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் இவன் மட்டும் அந்த வீட்டுக்கு போனா அவ்வளவுதான், அங்க இருக்கவங்க என் பையனை கொன்னாலும் கொன்னுடுவாங்க, அந்த அளவுக்கு என் பையனை அவங்க டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ராதிகாவை திரும்பி பார்த்து, நீ எடுத்த முடிவு கரெக்டு தான்,
பேசாம என் பையனுக்கு டிவோர்ஸ் குடுத்துரு. அவன் இதுக்கப்புறமா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வரமாட்டான். உன்னையும், உன் பிள்ளையையும் பார்க்கவும் வரமாட்டான். அவனுக்கு நானும், அவனோட பிள்ளைங்களும் மட்டும் தான் முக்கியம். மத்தபடி யார பத்தியும் அவன் யோசிக்கவே போறதில்ல இனிமே." அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, "முதல்ல இங்கேருந்து வெளிய போடி" அப்படின்னு ராதிகாவோட கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளுறதுக்காக அவங்கள இழுக்க போக, அப்ப இத பார்த்துட்டு பாக்கியாவும் ரொம்பவே கோவத்தோட, "அத்தை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு ஈஸ்வரிய தடுக்க பார்க்குறாங்க. ஆனா, இந்த மாதிரி ஈஸ்வரி பேசுறது எல்லாத்தையுமே கேட்ட ராதிகாவ அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட, "போதுமா பாக்கியா, நீங்க நினைச்சது நடந்துருச்சு. இப்படி நல்லவங்க மாதிரி என்கிட்ட வேஷம் போட்டுட்டு பின்னாடி இருந்து என்ன இப்படி முதுகுலயே குத்திட்டீங்களே!" அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு பாக்கியா ஒண்ணுமே புரியாம ராதிகாவ பார்த்துட்டு இருக்கா. ராதிகாவோ பாக்கியாவ எரிக்கிற மாதிரி கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க.